ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7.5க்கான கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைனா ஆன்லைனா, அது ஆன்லைனா ஆஃப்லைன் தான் என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து டிஎன் நாய்ஸில் அந்த வெப்சைட் அந்த ப்ராஸ்பெக்டாக இருக்குது. இதை படித்தாலே உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகும். இருந்தாலுமே இது ஃபுல்லாக படிக்க முடியாதனால நான் வந்து என்னென்ன மேஜராக டாபிக்ஸ் இருக்குது, அதில் என்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தமாக டவுட் எதுவும் தேவைப்பட்டால் இந்த ஹெல்ப்லைன் நம்பரை வந்து கால் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பயங்கரமாக நல்லா பண்ணுவாங்க. இப்போ செக்லிஸ்ட் ஃபார் ஆயுஷ் கவுன்சிலிங் அட்மிஷனுக்காக பார்க்க போகிறோம். இதில் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. இந்த கேட்டகரி 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேட்டகரி வந்து அதாவது 6th-லேருந்து 12th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கான அதுதான் கேட்டகரி 1. ரெண்டாவது என்ன கேண்டிடேட் ஃபார் நேட்டிவ் தமிழ்நாடு, ஆனால் அவங்க வந்து ஸ்டடி வேறு வந்து ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷன் இல்லாதவங்க செகண்ட் கேட்டகரி வருவாங்க. ரெண்டாவது அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஆர் நான் நேட்டிவ் தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட் உள்ளவங்க வந்து அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் 6th to 12th வந்து தமிழ்நாடு ஸ்கூலில் படித்தவங்க, அதுதான் கேட்டகரி 3. இப்போ வந்து இந்த செக்லிஸ்ட்டில் பார்க்கும்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங்க்கு என்னென்ன தேவைப்பட்டதோ அது எல்லாமே எடுத்துகிட்டு தான் போகணும். நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, டிசி, நேட்டிவ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்புறம் 6th-லேருந்து 12th வரை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வைக்கணும். சிஓட்ட சைன் வாங்கினா போனஃபைட் வச்சிடணும். அது வந்து எப்போ நீ இதுவே நான் போன இயர் வாங்கியிருந்தாலுமே பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று யாருன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐஎஸ்சிஇ இந்த போர்டு உள்ளவங்க தவிர மற்ற எல்லாருமே அதை எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுக்கு எல்லாமே அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் நீடோ அதை வாங்கி வச்சுக்கணும். ரெண்டாவது ஆதார் கார்டு வச்சுருக்கணும். இப்போது டாக்குமெண்ட் வந்து பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒன்று வாங்குவீங்க, அது மெயினாக அதை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸப்ட் ஓசின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த டாக்குமெண்ட் இதுதான் மெயின். இதை வச்சு தான் கவுன்சிலிங் போக முடியும். ரெண்டாவது 7.5 கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைனில் தான் எவ்ரி இயர் நடத்துகிறாங்க. எம்பிபிஎஸ் பிஎஸ்சியுமே அப்படி தான் நடத்துகிறாங்க. அப்போ இந்த கவுன்சிலிங்குமே 7.5க்கு ஆஃப்லைன் நடக்கும். ஆனால் கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் கேட்டகரி வந்து மோஸ்ட்லி ஆன்லைனுங்கிற மாரி தான் சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸில் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் 7.5 பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து தான் நடக்குங்கிறது எவ்ரி இயர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த இயருமே 7.5 ஆஃப்லைன் நடக்கும். அவங்க என்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து நீட்டு அட்மிட் கார்டில் என்ன ஃபோட்டோ ஓட்டினீங்களோ அதே ஃபோட்டோவை தான் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் போஸ்ட் கார்டு ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது ரெண்டுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது ஒரு 2-3 காப்பியாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே என்ன கேட்கும்போது யூஸ் ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஆயுஷ் காணொலி போடுறேன், இது ரிலேட்டடாகவும் போடுறேன். இது இல்லாமல் வேறு என்ன வேணுமோ கமெண்ட்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.